ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறை என்ற கருப்பு சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் அனைத்து வீடுகளிலும் இன்று கருப்பு கொடி ஏற்றுவோம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஈரா லட்சுமணன் அவர்களின் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றியும் போராட்டத்தை துவக்கினர். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். பைக்ல என்ன எடுத்துட்டு ஒன்றிய பாஜக தொகுதி மறுசீரமைப்பு பார்லிமெண்ட் தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நமக்கு இதனால் தென் மாநிலங்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுறதுனால முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதனால எல்லாம் நம்ம வீட்டில் கடையில் பொது இடத்துல எல்லாத்துலையும் கருப்பு கொடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நம்ம கிடையாது. சரியா? ஒன்றிய பிஜேபி கவர்மெண்ட் இப்போ பார்லிமெண்ட் மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு அது நேரத்தை தேர்ந்தெடுப்பு பேசியிருக்காங்க. அதுக்கு சட்டம் நிறைவேற்றுறாங்க இந்த பார்லிமெண்ட்டில். அதை கண்டித்து முதலமைச்சர் எல்லாரும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். தமிழ்நாட்டில் ஓரணியில் இருந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இதனால் பாதிக்கப்படும். ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அவங்க நம்மளுக்கு மதிக்க மாட்டாங்க. இப்போ இன்னும் நம்மளுடைய தொகுதி எல்லாம் கரெக்டாக போடும். கண்டிக்கின்றோம். ஒன்றிய பாஜக எங்கேவா வடமாநிலத்துக்கு எல்லா தொகுதியும் ஏற்கனவே நம்ம குழந்தை கஷ்டப்படுறதுனால முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் ஓரளவு நின்று அதுக்காக ஒரு கரையில் கட்டிருக்கோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு வெல்லும். ஸ்டாலின் போராடும். கட்டுப்பா
பகுதியில் கட்டிட்டு வருது